இந்த மிஷின் நீங்களே தயாரிச்சிங்களாங்க மாமா? ஆமாங்க அப்பல. வாங்க, இது எப்படி ஓடுறது, எப்படி இயங்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது முன்னால் மஞ்சளை வெட்டுது. மஞ்சள் எதில் வெட்டுதுங்க, எந்த இடத்துல வெட்டுதுங்க? முன்னால் இதில் வெட்டு. ஓ, இது குழுவுங்க. ஆமாங்க, இதே குழு உழவு ஓட்டுற மாதிரி அதை இல்லைங்களா? ஆமாங்க. எத்தனை குழுவு இருக்குதுங்க மாமா? இதில் 8 குழு இருக்குது. 8 குழுவு இருக்குது. சரி, இது இப்படி உள்ளே போகும்போது மஞ்சள் அப்படியே வெட்டிக்கிட்டு மேலே வரும். ஆமாங்க. வெளியே வரும்போது இது மேலே வந்து குழுவு மண்ணையெல்லாம் உதறி. ஓ, இதில் மண் சலிச்சிருது. ஆமாங்க. சரிங்க மாமா. பாதி மண் இதில் விழுவு, பாதி மண் இதில் கேப்பிலையில் விழுந்துரும். கேப்பிலையில் விழுந்துரும். முடிஞ்ச வரைக்கும் சலிச்சிருக்கு இல்லைங்களா? சலிச்சு வந்து இது கீழே விழுந்துருங்களா? கீழே வந்து விழுந்துரும். மஞ்சள் தங்குறதுல உள்ள தங்காதுங்களா? மஞ்சள் தங்குறது இல்லை. நறுச வெளியே வந்துடுதுங்களா? வெளியே வந்துடும். மஞ்சள் உடையிறதும் இல்லைங்களா? மஞ்சள் அந்த இதுலேருந்து உடஞ்சி வரும். சுற்றிக்கிட்டு உதறிக்கிட்டு வர்றதுனால. ஓஹோ, இந்த இடத்துல மேலே வரும்போது உடையுங்க. உடையும். அது ஒன்றும் மஞ்சள் சேதாரமெல்லாம் ஆகாது. எல்லாமே அதாவது அந்த ஒடிஞ்ச மஞ்சள் எல்லாமே வந்து வெளியே வந்துருங்க. இல்லை, நம்ம அந்த மதம் நீங்கள் சொல்கிற மெத்தடில் அந்த மஞ்சளை வந்து வித மஞ்சளாக யூஸ் பண்ணும்போது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரிங்கம்மா. இங்கே இது வந்து இந்த சுற்றுறது வந்து பெல்ட் முறையில் இந்த இடத்துல சுற்றுதுங்க. இப்போ நீங்கள் இந்த மிஷின் வந்து போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? இது ஆரம்பித்து 2 வருஷமாக போட்டோம். சரிங்க. இப்போ ஒரு 4 வருஷமாக வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். சரி. இப்போ உங்களுக்கு மட்டும் உங்கள் பயன்பாட்டுக்கு தானே வாடகை ஓட்டுவீங்களா? பயன்பாட்டுக்கு. உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும்தான்? ஆமாம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷின் செய்யறதுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? இன்னைக்கு 1.25 லட்சத்துல 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்துருக்கும். 2 லட்சம் வந்துருக்குங்க. 2 லட்சம் வந்துருக்கு. இப்போ இது டிராக்டரில் மட்டும்தாங்களா, டில்லர் போட்ட முடியுமா? போட்ட முடியாதுங்க, டிராக்டரில் மட்டும் தான் போட்ட முடியாது. டிராக்டரில் இது ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. டில்லர்லேயும் போடலாங்க. போட்டு கொடுக்கலாம். மிஷினை சிறுசு பண்ணி போட்டு கொடுக்கலாம். ஆமாம். சரிங்க. ஆமாம், இந்த மெத்தட் வந்து டிராக்டருக்கு சூப்பர். சரி, ஓட்டுறது பார்க்கலாம் வாங்கம்மா. பார்க்கலாங்க. அருமையாக போச்சு. ஓ, நல்லா செயின் பிளேட் இருக்கிறனால கட்டன்னு அப்படியே உங்களுக்கு இதாகிடுது. ஆமாம். வயல் பெரிய நீளமாக இருக்கிற வயலுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் ஆட்களோடைய தேவைகளை குறைக்கிறக்காக, குறிப்பாக ஆட்களோட பற்றாக்குறை அதிகமாகிடுச்சு. ஆட்களோட பற்றாக்குறை அதிகமானதுனால நவீன முறையில் மிஷின் தயாரித்து ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து நுணுக்கமாக மிஷின் தயாரித்து விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவலை, குறிப்பாக விவசாயம் சார்ந்த தகவலை நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் பார்க்கலாமுங்க. மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க. எங்கேயோ வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மிஷினரிஸ் பார்த்தாங்கன்னா அவங்களும் தயாரித்து அவங்க விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்குமுங்க. அழகாக ஒரு மிஷின் செஞ்சு அந்த மிஷின் மூலமாக மஞ்சளை எவ்வளோ பக்குவமாக அறுவடை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டு ரக மஞ்சளுங்க, இதுதான் பழைய காலத்து மஞ்சள். பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் நாட்டு ரக மஞ்சள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த நாட்டு ரக அதை பார்த்து. வாசு ஜம்முன்னு இருக்குங்க. நாட்டு ரக மஞ்சள் கிடைக்கிறது பார்க்குறது ரொம்ப அரிது. நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நாட்டு ரக மஞ்சளை வந்து எடுத்து பக்குவமாக வேவிச்சு பொடியாக்கி குழம்புக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவில் சாகுபடி செஞ்ச நாட்டு ரகம்ங்க. இதெல்லாம் கிடைக்கணுமேங்க. கிடச்சி எடுங்கம்மா. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியில் இதுதானே ஃபேமஸ்ஸு. ரைட். இது நல்லா வேவிச்சு பார்க்க என்னங்கம்மா. வாசம் அதிகமாக இருக்குது. நல்லா பக்குவமாக அரைச்சி வேவிச்சு அரைச்சாவே உங்களுக்கு புடி ஒன்றா வாசம் அதிகமாக இருக்குது. என்னங்கம்மா? ஆமாம். சரிங்கம்மா. சரிங்க. ஓ, அதான் கமகமன்னு இருக்குது வாங்க. ஆஹா, சாமி ஆட்டுறக்கா கும் அழுப்புது வாங்க. சூப்பர்.
சரி 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 சரிங்க கொடுங்க போட்டு போட்டு விடுங்க. வரையில் இதெல்லாம் வந்துருக்கு. சேனக்கிழங்குல வெட்ட முடியுமாங்க முதல்ல? இல்லை தனியாக சேனக்கிழங்குலாம் போடுறாங்களேங்கம்மா, அது வெட்டலாமில்லங்க? இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக விட்டோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக விட்டு அந்த நாட்டு ரகம் போட்டுருக்கோங்களங்கம்மா. இப்போ இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியில் நாட்டு ரகம் தானே ஃபேமஸு. ஆமாம், அது நல்லா உழுவு. சரி, நேரத்தில் இது உழுவு. அது நாட்டு ரகம்னா உங்களுக்கு எவ்வளோ நாள், அது எத்தனை மாதம் விடலாங்க? நாட்டு ரகம் 10 மாதம் இருக்கணுங்க. தெரியல, அது இல்லை இப்போல்லாம் விட்டுட்டாங்க நாட்டு. ஆனால் உங்களுக்கு டேஸ்ட்டு மனமெல்லாம் அதில் தானுங்க. அது இதை விட கூடுதல். வாசம் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. நாட்டு ரகம் எல்லா பக்கம் நம்ம பகுதி எல்லாமே நாட்டு ரகம். நாட்டு ரகம். அப்புறம் படிப்படியாக இந்த ரகம் வந்துடுச்சு. இந்த ரகம் வந்துருச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு ஒரு அழகாக ஒரு நேர்த்தியாக மஞ்சள் வெட்டினாங்க. இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவலை தொடர்ந்து நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் பார்க்கலாமுங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. குறிப்பாக இதை 4 பேர்த்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. நிறைய விவசாயிகள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கருவி இருக்குது, நாமளும் நம்ம தோட்டத்துக்கு பயன்பெறும், நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியாக்கள் வருங்க. மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.